அபியும் இன்னும் கண்ணு முழிக்கல. அவன் இருக்கிற மன உளைச்சல்ல இப்ப தலையில வேற அடிபட்டிருக்கு. இந்த நேரத்துல அர்ஜுன் பொய் சொல்லிட்டு எங்கேயோ காணாம போயிட்டான். என் பசங்க என்ன இப்படி சோதிக்கிறாங்களே கடவுளே. செல்வநாயகி, தைரியமா இருமா. அபி ஐசியூ ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறதுனால அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. அவ ஹெல்த் கண்டிஷன் முன்ன விட இப்ப நல்லா தான் இருக்கும். அர்ஜுன் ஏதாவது ஒரு முக்கியமான வேலையா போயிருப்பான். அவ வந்ததும் நம்ம பிசினஸ் பத்தின நல்ல தகவல் கொடுப்பான். அதுக்குள்ள ஏன் இப்படி உலகமே தலைகீழ புரண்ட மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? நீ அக்கான்னு கூப்பிட்டாலே எனக்கு பயமா இருக்குடா. சோதனை மேல சோதனைக்கா. பட்ட காலிய மறுபடி அடிபடுதுக்கா. அந்த பிரஸ்காரனை கூப்பிட்டு நீ மிரட்டின இல்லக்கா, வேலையை காமிச்சிட்டான். நீயே பாருக்கா, பாரு. என்ன செல்வநாயகி, மொபைல கொடு. என்னமா இது? என்னடா இது? எப்படிடா? எப்படின்னு தெரியலக்கா. அபி ஹெல்த் கண்டிஷனை பத்தின மெடிக்கல் ரிப்போர்ட் எப்படியோ அந்த பிரஸ் ரிப்போர்ட்டர் கையில கிடைச்சிருக்கு. அதையே பெரிய சென்சேஷனல் நியூஸா ஆக்கிட்டான். யார் கொடுத்தாங்கன்னு தெரியலக்கா. என்னங்க இது? அந்த ராஸ்கல் என் இமேஜையே கெடுத்துட்டான். வேணும்னே என்ன பழி வாங்குறதுக்காகவே இந்த நியூஸ போட்டிருக்கான். அவனை பகச்சுக்க வேணான்னு அப்பவே சொன்னேன்க்கா. சரி விடுக்கா, அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு என்ன பண்றேன்னு பாரு. காட்டுங்க. ஐயோ, மனநிலை சரியில்லாத மகனை வைத்துக் கொண்டு போராடும் செல்வநாயகி. அண்ணி, உங்களை பத்தி ஈவு இறக்கமே இல்லாம எழுதியிருக்கான். இத பாக்கும்போது அப்படியே என் நெஞ்சல அப்படியே பதறுது அண்ணி. உனக்கா பதறுதா? குளுகுளுன்னு இருக்குமே. ஐயோ, தப்பு 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 தப்பு. என்ன அண்ணி, என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க நீங்க? விடுமா, அவன் மேல எதுக்கு கோவப்படுற? அக்கா, அபிக்கு மனநல சரியில்லாம போயிட்டா செல்வநாயகியோட மொத்த சொத்துக்கும் அடுத்து யார் வாரிசு அப்படின்னு ஒரு புது பிரச்சனையை வேற அந்த பிரஸ் ரிப்போர்ட்டர் தேவையில்லாம கிளப்பிருக்காங்க. How dare he? அவனே செல்வநாயகி, ஏய் ஏன் இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இவனை டென்ஷன் பண்றீங்க? கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டீங்களா? மேடம், டாக்டர், அபி கண் முழிச்சிட்டாரு. Thank you. டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்ததுல அபி இப்ப நார்மலா தான் இருக்காரு. நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம். பிபி மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு மேடம். அது நார்மல் ஆனதும் நீங்க அபியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போலாம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஆனா முக்கியமான விஷயம், அவரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஆகாம ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. சரி. அவர் அதிர்ச்சி ஆகிற மாதிரி எந்த விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா அவரை ஹேண்டில் பண்ணணும். மறுபடி இப்படி ஏதாவது சம்பவம் நடந்தா அவரு சீரியஸ் கண்டிஷன் போகவும் சான்சஸ் இருக்கு. ஐயோ இல்ல டாக்டர், இனிமே நான் ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். அவரை நார்மல் வார்டுக்கு மாத்தியாச்சு. நீங்க போய் பாருங்க. 1 மணி நேரம் கழிச்சு டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். டேக் கேர். சரி டாக்டர். வாங்க போலாம். அபி, உனக்கு மட்டும் ஏன்பா இப்படி எல்லாம் நடக்குது? நீ நல்லா இருக்கணும் தானே இந்த அம்மா எல்லாத்தையுமே செய்யற. ஆனா இப்படி ஆகுதேப்பா. விபரீதமா எதுவும் ஆகல, சின்ன அடிதான். கூடி சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும் செல்வநாயகி. அக்கா, டாக்டர் தான் எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொல்றாருல்ல, அபி சீக்கிரம் குணமாயிடுவாங்கக்கா. நீ அழாதக்கா. இல்லடா சேது,
இவனுக்கு மட்டும் அடி மேல அடி விழுந்துட்டே இருக்கு. மீடியால தப்பு தப்பா நியூஸ் வருது. இவன் அப்பாவேங்கிறதுனால எல்லாரும் ரொம்ப சோதிக்கிறாங்க. என் பிள்ளைய எப்படி இந்த மோசமான ஊர் கண்ல இருந்து காப்பாத்த போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. செல்வநாயகி, நீ ஸ்ட்ராங்கா இருந்தா தானே அபிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர முடியும். எஸ், நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அழக்கூடாது. என் பிள்ளைய மீட்டு நான் அவனை பழைய அபியா பார்க்கணும். நிச்சயம் பாப்பேன். May I come in, sir? Yes. Good morning, sir. வந்து உங்களை பார்க்க சொன்னதா சொன்னாங்க. தேங்க்ஸ் சார். அப்புறம் சத்யா, ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுது சார். நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, யாமினி செஞ்ச தப்பால அவளை வேலையை விட்டு அனுப்பியாச்சு. அதனால இனிமே எல்லா பொறுப்பையும் உனக்கே கொடுத்துடலான்னு இருக்கேன். என்ன சொல்ற? சார், உட்காரு. என்ன சார் திடீர்னு பொறுப்பு கொடுக்கறீங்க? திடீர்னு இல்லம்மா, நீ கம்பெனி விஷயத்துல எவ்வளவு பொறுப்பா சின்சியரா இருக்க. நலன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ரெப்யூட்டேஷன் மேல எவ்வளவு அக்கறையா இருக்க இல்ல? இருக்கேன் சார். அதனாலதான் உன்கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துடலான்னு இருக்கேன். ஆனா அந்த பொறுப்பை உன்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். எனக்கு சில உண்மைகள் தெரிஞ்சாகும்.